அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு பிறந்த நாள் மேலே சந்தோஷம் இல்லை. ஏன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பட் அவங்க மனசு புண்படுத்தக்கூடாதுன்றதுனால நான் பிறந்த நாளுக்கு சரி எனக்கு வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் தெரிவிக்காட்டி கூட சரி இருந்தாலும் சரி என் தங்கவயல் மக்கள் நல்லா வாழணும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக என் மக்களுக்காக என் சேவை ஓயாது இருக்கும். தொடர்ந்து நான் என்னுடைய கடமை கண்டிப்பாக செய்வேன். இது என்னுடைய வார்த்தைகள் மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் நான் உழைக்க வேண்டியது. சில விஷயங்களை மறக்க முடியும், மன்னிக்கவும் முடியும். ஆனால் மன்னிக்கலாம், ஆனால் மறக்க முடியாது. அதனால் என் தங்கவயல் மக்களை நான் மறக்க முடியாது. என்னைக்கும் அவங்களுக்காக நான் உழைப்பேன் என்று என் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்மெண்ட் 2.5 years ஆயிடுச்சு. இந்த 2.5 yearsல இந்த பிறந்த நாள்லேருந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்து ஏறிங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேஜிஎஃப்ல நிறைய ப்ராப்ளம் சார். பத்திரிக்காரங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் வந்து பவர்ஃபுல்லு. ப்ரெஸ் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இல்லாத இருந்துச்சுனாக்கா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சட்ட திட்டமே அழிஞ்சு போயிடும், சட்டங்களே அழிஞ்சு போயிடும். நான் ஒரு எம்ஏ ஜெர்னலிஸ்ட்ன்றதுக்காக சொல்லலை. ப்ரெஸ்ன்றது வந்து பில்லர்ஸுங்க. அவங்க முனிசிபாலிட்டியில் என்ன நடக்குது நான் லெட்டர் எழுதிக்கிறேன், டிசிக்கு முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு எழுதிக்கிறேன். லைவ் கொடுக்கணும், பொதுமக்களுக்கு தெரியணும். முடிகிற கட்டம் நீ என்னென்ன சேவை செய்துக்கிறாங்க, எதுக்கு எவ்வளோ கோடி. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு, 10 கோடி கணக்கு கட்டுறாங்க, 2 கோடியில் முடிச்சிருப்பாங்க. அதை மிஞ்சி போனால் 3 கோடி மிச்சம். அதை யார் கேட்குறது? தேர்ட் பார்ட்டி கேட்கணும், தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு பார்த்தாக்கா பல கோடி முனிசிபாலிட்டியில் லூட்டி அடிச்சுக்கிறாங்க. அதை லைவ் கொடுக்க பயப்படுறாங்கனாக்கா என்ன அர்த்தம்? போலீஸ்கார ஒன்று நீ ஸ்டேஷனுக்கு வாங்கினாக்கா உங்ககிட்ட ஒன்றும் தப்பு இல்லைன்னா நீ தாராளமாக போகலாம். சரி என்ன ஏன் கூப்பிட்டீங்க எதுக்கு அப்படின்னு. நீ ஒழிஞ்சா என்ன அர்த்தம்? திருடுன்னு அர்த்தம். இப்போ தந்தி பேப்பரு நான் படிக்கிறேன், அதில் பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் குப்பையும் ஆகுது, இதை க்ளீன் பண்ணணும், குப்பையாகுது க்ளீன் பண்ணணும், ஓட போடுறாங்க ப்ரெஸ்ஸில். பட் தங்கவயலில் சுத்தமாக வச்சுக்கிறேன், தூய்மையாக வச்சுக்கிறேன், குப்பை லாரிங்களை தின்னு வச்சுக்கிறேன், குப்பை வண்டிக்கு தின்னு வச்சுன்னுக்கிறேன், ஜம்ப் பம்பு பைக்கல் தின்னு வச்சுக்கிறேன், சக் பண்ணுற பம்பு மோட்டார்ஸுங்க தின்னு வச்சுக்கிறேன்றாங்க. எங்கே இருக்குது அந்த வண்டிகள்லாம்? அவ்வளோ வண்டி வைக்கிறதுக்கு முனிசிபாலிட்டியில் இடமே இல்லையே. பேப்பரில் தேர்ன்னு எடுத்துட்டா தித்திக்காதுங்க. அதை லைவ்ல கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். வருங்காலத்தில் என்ன மாதிரி கவுன்சிலரில் அவங்க தேர்ந்து எடுக்கணுன்றது நினைக்கணும். இப்போ இண்டிபெண்டாக நிற்கிறோம் சார், எங்கள் ஏரியாவில் எந்த கட்சியும் வாங்கினா என்ன அர்த்தம்னா, யாராவது ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க, 20 லட்சம் கொடுப்பாங்க, இந்த நோக்கத்தில் தான் நிற்கிறாங்க. கட்சி சார்பில் நிற்கணும். வெற்றியோ தோல்வியோ எந்த கட்சிக்கு மெஜாரிட்டிக்குதோ, யார் மைனாரிட்டி இருக்கிறோம் அவங்க சப்போர்ட் பண்ணி நகரசபை அற்புதமாக நடத்தலாம், புதுமையாக உருவாக்கலாம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் கூட மார்க்கெட்டில் கடைகள் இடிக்கிறேன்றாங்க. எப்படி இடிக்கணும்? பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது. ஸ்கொயராக எடுக்கணும், எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் பண்ணணும், அப்படியே எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா கடையும் இடி பரவாயில்ல. உனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு ஒரு விட்டுறது, வேண்டப்படாதவங்களுக்கு இடிக்கிறதுனாக்கா அது தப்பு. இது நான் வள்ளல் கூட சொன்னேன், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் இடிக்கிறேன். இடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? அண்டர்கிரவுண்ட் பார்க்கிங் சிஸ்டம் பண்ணேன், எல்லா வண்டிகளும் போய் அங்கே நிற்கிட்டோம், வருமானமும் வருது. மேலே கடை கட்டு, அங்கே யார் கடையை வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடு. அவங்களுக்கு ஆக்ஷனில் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு, மற்றவங்க ஆக்ஷனில் எடுக்கட்டும். இதுதான் நடைமுறை, இதுதான் ஒழுக்கம், இதான் மக்களுக்கு ஒரு தைரியமும் வரும். அதை விட்டு நான் கட்சின்னு இருப்பேன், அங்கே கறி கடை வைக்கக்கூடாது, 3 நாளாக கறியாக இருக்கிறது இல்லைன்றாங்க. தங்கவயல் மக்கள் கறி சாப்பிடாது இருக்க முடியாது மெஜாரிட்டி. சரி, எங்கே இருக்கணும்? ராஜேஷ் கேம்பில். ராஜேஷ் கேம்பில் எவ்வளோ பெரிய இடம் வச்சுக்கிற? அதை நீ சொல்லு பொதுமக்களுக்கு, முனிசிபாலிட்டி கவுன்சிலில் சொல்லு. ப்ரெஸ்காரங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நான் இந்த முறை அப்படி வைக்கலனாக்கா உள்ள நான் தர்ணா வைக்கும் போதும் எல்லா ப்ரெஸ்ஸும் நீங்கள் பைக்காட் பண்ணணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்கா நான் இறங்கி மூவ்மெண்டோட வேலை செய்கிறேன். கரெக்டுங்களா? பப்ளிக் என்ன சொல்றதுன்னா ஆப்போசிஷன்ல வாய்ஸே இல்லாத ஆயிட்டுக்குது. ஏன் என் வாய்ஸ் இருக்குது? எக்ஸ்எம்எல்ஏ இருந்தாரு, 2 வாட்டி இருந்தாரு. ஆமா, கூட குரல் நான் கொடுக்கலையா? யாரும் சரியா வெளியே வர மாட்டாங்க. நான் கொடுக்கலையா? குரல நீ கேட்டுன்னு தானே இந்த பிரஸ் உள்ள தானே இந்த யார் வாய்ஸ் கொடுத்தது, யார் கேள்வி கேட்டது? என்னை தவிர வேற யாரும் நான் கேட்டாங்களா? அது வெளியே வாட்ஸ்அப் பென்ட்ரைவ் எடுத்து நான் போட்டே காமிச்சேன்னா இல்லையா? எல்லாரும் பேசணும், எல்லாரும் யாரும் அங்கே பேசுனதே இல்லை. நான் பேசுறதுக்கு பதில் சொல்ல முடியல பிரசிடென்ட்டுக்கு.
என்ஜினியர் வச்சு சொல்லுது, ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். பிரசிடென்ட் தான் பதில் சொல்லணும். நீ இல்லையா வைஸ் பிரசிடென்ட் பதில் சொல்லணும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நீ யார் பதில் சொல்றதுக்குன்னு கேட்டனா இல்லையா? இப்ப யாரும் கேட்கலன்னு சொல்றீங்க. சரி சரி, நீ உள்ள வாய்ஸ் கொடுக்கறது பப்ளிக் எப்படி தெரியும்? பப்ளிக்கே உள்ள விடுறதுல போலீஸ் ஜன்னல் எட்டி பார்த்தா கூட துரத்துறான். அப்ப நீ லைவ் கொடு, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியட்டும். எந்தெந்த கவுன்சிலர் யார் ஏரியால எவ்வளவு வேலை செய்துக்கிறாங்கன்னு சொல்லட்டும். என் வார்டுல எவ்வளவு வேலை செய்துக்கிறேன்னு நான் சொல்றேவா? என் வார்டு மக்களை கேளு. அவ்வளவு பேர் ட்ரைனேஜ் கட்டினதே கிடையாது எந்த வார்டுலயும். உரிக்கம் பிளேஸ்ல இருந்து எஸ்டி பிளாக் வரைக்கும் அது இங்கிலீஷ்காரன் காலத்துல இருந்து மைனிங் இருக்கும்போது கூட ரோடு கிடையாது. அந்த ரோடை உருவாக்கி கொடுத்தனேன். கேஜி பிளாக் ரோடு உருவாக்கி கொடுத்தனேன். இப்போ ஒரு ஐமாஸ் லைட் போட்டுனுக்குறாங்க. யாருக்காக? அந்த இடமே ரொம்ப டார்க் ஆகுது மக்களுக்காக. அமுல் சிட்டில 2 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். 2 கோடி பார்க்குக்கு. அது எப்படி இருக்கணும்? எல்லா பொதுமக்களும் யூஸ்ஃபுல் ஆக்கணும். சும்மா புஷ் வளர்ந்துட்டு பேருக்கு காசு வாங்கின்னு கமிஷன் வாங்கினுக்கிறோம் நான் கிடையாது. அதனால எல்லா கவுன்சிலர்களும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கல, அது உங்களுக்கே தெரியும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ கை நீட்டி காசு வாங்கிட்டு பிறகு எப்படி கொடுப்ப? ஆனா நான் சம்பளமே வாங்குறது இல்லை முனிசிபாலிட்டியில. எனக்கு தேவையில்லை, எழுதி கொடுத்துட்டு லெட்டர்ல எனக்கு பென்ஷன் வருது கவர்மெண்ட்ல இருந்து, அது ஒரு பணமே போதும் எனக்கு. இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை, நான் உழைக்க வந்துக்கிறேன், மக்களுக்காக குரல் கொடுக்க வந்துக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இந்த 30th முடிய போகுது சார் கவுன்சில் பாடி. எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அப்பீல் போறதுக்கு எல்லாம் சைன் போட்டுருக்காங்க. நீங்க சைன் போடுறீங்க? நான் சைன் போடுறது இல்லை. நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணி என்ன பண்ண போற? கமிஷன் வாங்கி தொண்ணு போற. நீ இப்ப பண்ணிக்கிறதுக்கே நீ லைவ் கொடுக்கறது யோகி தெரியல உனக்கு. பொதுமக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு தெரியல. உனக்கு என்னத்துக்கு எக்ஸ்டென்ஷனு? என்ன சாதிச்சேன்னு எக்ஸ்டென்ஷன்? அதனால நான் சைன் பண்றது இல்லை. உன்னோட பிஜேஎம்எல் ஏரியால பெரிய ப்ராப்ளம். ஒன்று எம்பி வந்து பிஜேபியில் திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒரு சைடில் திவாகர் வந்து இல்லை அங்கே நிறைய கோல்டு இருக்குது, திருப்பி அது ஓப்பன் பண்ணலாம், ப்ராவிஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ எம்ப்ளாயிஸ் ஆர் இன் கன்ஃபியூஸ். ஸோ நீ ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா அந்த பிஜேபி இதுலேருந்து ஒரு ஃபாதர் கூட நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சார், ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது 94ல் நான் எம்எல்ஏ. கேஜிஎஃப் எழுத்து மூடுறா பந்த் பண்றா, ஓப்பன் காஸ்ட் மைன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நான். அதோட திரும்பி ஒன்று தான் ஆஸ்திரேலியன் கம்பெனி. நான் வெறும் எம்எல்ஏ தானே, செய்து காமிச்சனா இல்லையா? முனிசிபாலிட்டியிலே பொதுமக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து முனிசிபாலிட்டி என்கிட்ட ஒப்படைங்க. மைனிங் நடக்குதா நடக்காததான்றதை நான் பார்த்துக்கிறேன். டெல்லி ஒன்று எனக்கு புதுசு இல்லை, டெல்லியில் இருக்கிற மந்திரி ஒன்று எனக்கு புதுசு இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்கிட்ட பென் இருக்கு, அதில் எப்படி எழுதுறதுன்னு தெரியும் எனக்கு. நெக்ஸ்ட் நீங்க வந்து கவுன்சிலர் விஷயம் விற்கிறீங்க. மக்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ அது பொறுத்து தான். ஓவரால் கேஜிஎஃப் என்ன சொல்லுவாங்க? ஓவரால் ஜனம் கவுன்சில் எலெக்ஷன்ல நின்று காசு மேல ஓடாத ஓட்டு போடுறதுக்கு பார்ட்டி சார்பில் நில்லுங்க. இண்டிபெண்டா நிக்கிறவங்க அத்தனை பேரும் காசு கொடுப்பாங்களா? 10 லட்சம் யார் கொடுக்குறாங்க, 15 லட்சம் யார் கொடுக்குறாங்க, கிட்னாப் பண்ணி போவாங்களா அப்படின்ற கணக்கில் நிற்கிற இண்டிபெண்டன்ட்டுக்கு தங்கவயல் மக்கள் தயவுசெய்து ஓட்டு போடாது. அவங்களோட நோக்கமே நம்ம நின்னோமா, நம்மள வந்து யாருன்னா வேலைக்கு வாங்குவாங்க. போன முறை நின்னாங்க, யாரும் வேலைக்கு வாங்கல. ஏன்னா பக்தர்ஸ்ல இல்ல, மறைஞ்சிட்டாரு. அவர் இருந்திருந்தாரு அந்த வேலை செய்திருப்பாரு. ஜாஸ்தின் சௌரி ஜெயிச்சிருந்தா கூட அந்த வேலை செய்திருப்பாரு. நான் ஜெயிச்சேன், ஆனா நான் அந்த வேலை செய்யல. அதனால இவங்கள வாலண்டியா எவ்வளவுன்னா கொடுங்க, அம்மா அம்மா நீங்க எவ்வளவுனா கொடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு போனானுங்க. எப்படி பிச்சை எடுக்க வச்சுட்டேன். நான் ஒருத்தர் செய்து சாதனை பார்த்தா எப்படி இருக்குது? பிச்சை எடுக்க வச்சேன். அந்த நிலைமை வராதுக்கிறதுக்கு பார்ட்டி சார்பில் நிற்கிட்டோம். ஜனதாதள நிற்கிட்டோம், பிஜேபியில் நிற்கிட்டோம், காங்கிரஸ்ல நிற்கிட்டோம், ஆர்பிஐல நிற்கிட்டோம், டிஎம்கேல நிற்கிட்டோம். யார் யார் எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட அனைவரும் ஒன்னா சேர்ந்தாங்கனாக்கா தங்கவயல் முன்னேற்றலாம். இதுக்கு எல்லா தலைவர்களும் எல்லா லீடர்ஸ்களும் கோஆப்ரேட் பண்ணாங்கனாக்கா நிச்சயம் தங்கவயல் நம்ம கையில் நிற்கும்.